பார்த்தாலும் பார்த்திருக்கேன். ஏமாடா வேல்ராஜ் போக்கஸ் கரெக்டா இருக்கா? உன்னை யாரு நெகட்டிவ் இருக்குன்னா திமிரு கண்டாளி மலை. நான் பல பேத்த பார்த்திருக்கேன். உன்னை போல குட்ட பொம்பளைய பப்புளுக்கு பொண்டாட்டி அடி ராசாத்தி நல்லா இருக்கணும். அடுத்து வந்து சூப்பர் ஸ்டாரோட கதாநாயகன் நடிக்கணும். ஆல்ரெடி நேரமாச்சு பப்புண்டானே மூடி போச்சு. அம்மா மேல சத்தியமா அந்த பாட்டுக்கு இந்த அடி இந்த பாட்டுக்கு என் தோல் இளவடி அடிச்சேன். இந்த கொடுமையா எல்லா பாட்டுக்கும் அப்படித்தான் தம்பி. மொத்தம் இன்னும் பாட்டே படிக்கல கண்டாளி மகன். பாருங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்து அடிக்கிறீங்க. சிவகங்கை சீமையிலே விளக்கமாறு விற்க வந்தவளே ஏடி பக்க விளக்கமாறு பெருசா இருக்கு. உடம்பு சிறுசா இருக்கு. டாங்கு இவ்வளவு திரும்பி போட்டவாங்க. தீபாவளி குழுக்கள் சீட்ட பொண்ணுச்சாமிக்கு 1 லட்சம். இப்படி பொம்பளைனா நான் பிதிக்கிட்டே இருக்கேன். நீ வேணா கட்டிப்பிடுவேன். நான் ஒண்ணுது அண்ணன் வேணுமையா? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்ன பேசிட்டு ஏன் உசுறு என்னதில்லை ராசாத்தி பொன்னப்பு கருவ காட்டு முள்ளச்செடி முகர்லே முழிக்காது. அது ஆனந்த மாதிரி மாத்திரை போட்டு வெரி டேஞ்சரஸ். என்னென்ன பேசுறீங்கன்னு புரியல. புரியுற மாதிரி பேசுங்க. ஏன்டா நீ பேசணும்னா இன்னும் உனக்கு 10 வருஷம் ஆகணும். சும்மா என்ன பேசுறீங்களா? ஆள் கூட பங்க வாங்க திரும்ப. உண்மையிலேயே உனக்கு மாலை கண்ணா. நான் இங்க நிக்கிறேன் உன் புருஷனை பார்த்து பேசுறேன். அப்படி கிடையாது. இயல் இசை நாடகம் அப்படி நடிப்போட கலந்து பேசணும்ல. தாய் பொம்பளை எல்லாம் நல்லா பாருங்க. ஸ்கூல்ல ஆண்டு விழாவில் சின்ன பிள்ளை பேசணும்ல. நமது பள்ளியினுடைய என் கிரக மாட்டா வணக்கத்தை போய் சீமக்கரோட வந்து என் தம்பியை கூட இங்க உட்காந்துருக்காங்க. எதுக்குன்னு அவங்களுக்கே நீ வந்து இந்த நெஞ்ச நிமித்துறது மசுர வீசுறது 10 குரடை வச்சு 10 புள்ள பிடிக்கும். பேத்து விடுவேன். வேற எவன் கிடையாது வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்க. ஆளு குட்டியா இருக்கு. இந்த சின்ன பிள்ளையா இருக்கு. நம்ம என்ன வேணாலும் பேசலாம். பாத்துக்கிட்டு நிக்கின்ற மட்டும் நினைச்சுக்காத. டேஞ்சரஸ் பிள்ளோ. இட்ஸ் மை கியூன். டேஞ்சரஸ் புள்ளோ லேசா கால புள்ளோ. இங்க பாருங்க. ஏங்க இவரோட நான் அடிக்கலங்க. இவரை அடிச்சே கொண்டு விடணும். ஏங்க சேக்கு வந்த போடி பாருங்க. ஏய் சும்மா லூசு. உன்னை சும்மா பேசுனேன். நீ எனக்கு அர்த்தமாக வேணும். வீடு நிறைய பொம்பளை பக்கத்துல அண்டை விட மாட்டேன். நீ உதுத்த முடியா இருக்க. ஒரு தடவை பேன பொண்ணாட்டம் போடுற வைக்கி
கல்யாணம் பண்றது கேரட் சீக்கிறேன். பவுடர் அடிச்சு போடாதே. பூங்காத்து திரும்புமா கொண்டொண்டொண்டை. ஏய் நீ மறுபடியும் எடுத்து பாரு. சாமி சாமி வருத்தமா. சிவாஜி ஐயா செத்துட்டார். ஓ இதுல சிவாஜியா நடிச்சிருப்பாரு. இது மட்டும் பாடு ஒரு லைன். சரி சொல்லுங்க. நன்னா நன்னா நானா நன்னா பாடு பாடு. நன்னா செல்லு விட்டு அடிக்க போறேன். திரும்ப ஒரு தடவை சொல்லி கொடுங்க. கொட்டாம்பாக்கு உளுந்து வெந்தல போட்டா வாய்ச்சவக்கு பாடுமா. கொட்டா பாக்கு கொழுந்து பொழந்து போச்சு போ. அப்படி இல்லத்தா மச்சானா மச்சி நீ மச்சி நீயோ. தம்பி பொச்சு அந்தோட இங்க வாங்க. என்ன வர்ற மாதிரி? இங்க வாங்க. நீங்க இப்படி பேசுற பார்த்துட்டு வீடியோல 10 பேர் என்ன திட்டுறாங்கங்க. நான் 20 நிமிஷம் காரணம் ஏறி விட்டுருவேன். பேசுற பார்த்துட்டு நீங்க உடனே திட்டுறாங்க. இப்ப இந்த பாட்டுக்கு தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சு நீ எப்படி சொல்லணுமா? ஒளி ஊற்றி ஒளி ஒளி என்னது புரியல. ஒளி ஊற்றி ஒளி ஒளி உரி, உரி, உரி. பாடு பாடு. தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சு சில்லனா இந்த மாதிரி சொல்லி ஒளி ஊற்றி ஒளி ஒளி ஆஹா. ஒளி ஊற்றி நீங்க ஒளி இந்த மாதிரி எனக்கு வரதுங்க. அண்ணே, இந்த பாட்டு கேள்விப்பட்டு இந்த பாட்டு கேட்க அண்ணே, என்ன இருக்க? உரி விட்டி உரி உரி. உரி விட்டி உரி உரி. இப்ப இந்த பாட்டாத பாடு. மதினி நமத்தோட வாரே பருப்பு கடைஞ்சு திங்கலாமா கொழுந்தா நான் கொத்தோடு வாரே. அதே வாங்குற இடத்துல சுமண்டு முடியல வெற்றி அறிவேன். இங்க பாருங்க. இது இப்படி பாரு ரொமான்ஸ் பாடு. வரிக்குமா இருக்குது. சிந்து குட்டையா. ஆமா சொல்ற மாதிரி பாடு. சொல்லுங்க மாமா. கொழுந்தா நான் கொத்தோட தாரே கூட்டஞ்சோறு திங்கலாமா கொழுந்தா நான் கொத்தோடு வாரே பருப்பு கடைஞ்சு திங்கலாமா. கிழவன் செத்து சத்திய சோதனை. ஏங்க முடிஞ்ச அளவுக்கு தானே பாட முடியும். வர்றாங்கடா சிங்க குட்டி. நம்ம ஓட்டு தடவைனா பாக்குற ஆளுங்க 70 வயசாவது இரவு மாடு மாதிரி இருக்க எம்கேஆர் தடவுறாங்க. உனக்கு ஏத்த ஜோடி வேணே. கூப்பிடுங்க. இன்னும் பச்சை பையன் நல்லா அடிப்பான்னு தானே. சின்ன பிள்ளைல வயசான சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா உன்ன கொடி போற வண்டிய குடும்பத்தோட ஏத்துனா சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறி சிகரத்தை அடைத்தால் வானத்தில் ஏறி என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்னோட உள்ளதான் நீங்க படையப்பா. ஆண்டவன் சொல்றான் இந்த அருணாச்சலம் முடிக்கிறான் படையப்பா எப்படா அருணாச்சலமா மாறினாரு? இருப்பா ரஜினிகாந்த் வேணுமா? அதுக்கு பேசாம என்னை 1 லிட்டர் ஆஜிட்ல அடிச்சிருக்கலாம். நான் என்ன சொல்லி கொடுத்தேன் பிறகு தண்ணி பயமேனே என்ன செய்யற? சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு எம்பீர படையப்ப இளவட்ட நடையம் எங்கோட உள்ளதும் இலங்கைய படையப்ப 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 நெஞ்சினார் படையப்ப ஒரு படையப்ப எத்தனை வருகைய 10 வீர படையப்ப 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 இந்த நரம்பு தளர்ச்சி முண்டையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? நான் ஒண்ணு சொன்னேன் அன்னைக்கு ஒண்ணு செய்யறாங்க. வர வர விஜய் டிவி கலக்க போகுது யாரு மாதிரி ஆகி போச்சு. மறுபடியும் வசனம் பேசு. கண்ணா நான் பார்த்த ஒரு பொண்ணா அந்த ஆண்டவன் சொல்றான் ரஜினிகாந்த் மாதிரி பேசுறான். ரஜினிகாந்த் மாதிரி பேசுறான். கண்டாலுமே சுருளாஜ மாதிரி பேசுறான். வந்துட்டேன்னு சொல்லு 21 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லு கபாலி கபாடிடா. மறுபடியும் மில்லுல வேலை பார்க்க போறேன்னு வந்துட்டேன்னு சொல்றான். நாளையில இருந்து நாடத்துக்கு வேணாம்டா பிரயத்தினி மயிருமே. ரஜினிகாந்த் சார் இந்த வீடியோ பாத்திர வேணாம் சார் நகைச்சிக்காக செஞ்சான். அவரா இருந்தா அவனை வெட்டிக்கிட்டு உன்னை ஜெயிலுக்கு நான் ஒரு தடவை சொன்னா நான் 100 தடவை சொன்னது மாதிரி நான் 100 தடவை சொன்னாலும் கட்டாயம் உனக்கு காது கேட்கலையா? தேவரையா
அவன் டைலாக் உண்மைதான்டா சொல்றேன். 100 தடவை சொன்னாலும் உன்னை காது கேட்காது. பழைய கபாலி நினைச்சியா? அப்படி பழைய சரக்கு நினைச்சியா? உண்டே ஒரு அப்புறம் அவர் எவ்வளவு பெரிய ஆளு வேஷம் போட்டு வந்திருக்கேன் பாரு. நீங்க உடனே நயன்தாரா மாதிரி உனக்கு எச்சு ஊருமே ஏன் நாங்க நயன்தாராவ கூடாது? உன்னைய பார்த்தா அந்த கிரிக்கெட்ல வரும் பாரு என்ன நாயி டொக்கமா நாயி அதோட பொட்டக்குட்டி மாதிரியே இருக்க. அது இல்ல இந்த டொக்கோமோ கம்பெனில சிப்பு குப்பாங்கல வெள்ளை கலர்ல. ஐயா இப்ப யாரு வலி தாங்க முடியல. ஏதாவது நம்ம இது என்னது ஒண்ணு கூடாதியாங்க. இதுல வந்து பவுடர் போறதுக்கு முன்னாடி சம்பளம் 3500 ரூபா வேற வருது. அப்பதான் பவுடர் போடுவாங்க. இந்த மாதிரி அடியே காண்டா தம்பி எம்மாராதவா வாய்ஸே ஒழுங்கா வராது. எம்மாராதா மறுபடியும் பேசுங்க. கண்ணே 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 எப்பா கண்ணே காந்தா அள்ளி அள்ளி கொடுத்தாடே காந்தா நீ இல்லாத இந்த வாழ்க்கை. என்னடா ஊர் அம்பலாது முளப்பாறையில பேசுனது மாதிரி ஆகி போச்சாடா இந்த தொண்டையாடா எம்மாராதா. அடி வெள்ளி குடம் எடுத்து எம்மாராத மாதிரி பேசுவாப்ல. அடியா காத்தா அடி வெள்ளியில குடம் எடுத்து சூப்பர்ப்பா வந்துருச்சுப்பா அப்படியே. அடி வெள்ளி குடம் எடுத்து அடி நான் வெள்ளியில குடம் எடுத்து வெள்ளியில குடம் எடுத்து இங்க பாருங்க. இவ தங்க பொண்ணு தண்ணிக்கு போனா சமச்சான் கோமாளி தனிக்க போனா ஆசை மச்சான் கோமாளி. ஏ மச்சான் கோமாளி ஓ மச்சான் கோமாளி. இந்த எல்லையோட நின்னுங்க. பக்கத்துல வரவே பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சில ஈரம் இல்ல. ஏ பச்சை மிளகா அது காரம் இல்லை, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை. இது என்னடா குடும்பம் இது? ஜெய் ஸ்ரீராம். பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சில ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்லை, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை. ஆகா, அப்பா வந்திருக்கிறது யாருப்பா? ஏ வந்திருக்கிறது யாருங்க? அண்ணன் சாமி வச்சு புடுறா. அப்பா வந்திருக்கிறது யாருப்பா? எந்த ஊர்ல சாமியான போது மடவை தரவன அடி வாடி எங்க இருந்த புள்ள வாடி எங்க இருந்த புள்ள ரெண்டு நாளா கவரத்த புள்ள. அடி பாடி எங்க இருக்க புள்ளே, ரொம்ப நாளா கவரக்க போலே. பாடி எங்க இருக்க புள்ளே, அடி பாடி வா வா, வஞ்சி கொடியே வா, வண்ண நிலவே வா. உன் பாவடைய கலட்டு ஏட்டா ப்ளீஸ் ஆக பேண்ட காட்டுறானே, அண்ணே மண்டி போடுறானே. தம்பி 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 லெப்டிக்கு சட்டை போட தம்பி வாங்க தம்பி வாங்க குச்சி குட்டி வாங்க அப்பாட்ட வாங்க. இவன் அங்கே போவானா அப்பாட்ட லப்பரை கிடைக்காம பாலை குடிக்க. அப்பா லப்பர்ல பொண்ணு கனகரத்தகளே யோசனை காம்பட்டு கூட கனகத்தே கனகத்தே கொடுங்க பால் இறக்கணும். ஏன் அடிக்கிறது எனக்கே தெரியல, என்ன கட்ட போட்டேன்னு அவனுக்கே தெரியல. அதை அடிச்சாதே சரி போடுவாங்க. அடுத்தடி உனக்கு நீங்க சும்மா இருங்க. அடிச்சு அடிச்சு தலைவலி சும்மா நிப்பேனாடி நான் சொல்லுவது நிப்பேனாடி சின்ன வயசு தெரியாது
தான்டா சரி வரும். ஏ வாத்தியாரா பாத்தியாண்ணா அந்த முடுக்கான பிள்ளை இது ஒண்ணு பாக்குறாரு அவர். ஏ ஆனந்தராஜ் திரும்ப சொல்றேன் உனக்கு டவுசர் கழட்டிட்டு வந்து வச்சுக்க உள்ள கொட்டை இருக்காது வாய் வழியே கபால வழி வெளியே அதை வந்துரும் ஏற்கனவே கழட்டி வச்சு ரெண்டு கிருக்க முட்டை அப்ப இது ஒண்ணும் இல்ல, அதுவே தட்டிக்கிட்டே இருக்க முடியும். மாப்பிள இங்க வரும்போது தட்ட அளவுக்கு பெருசா இருப்பாங்க முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கழட்டி வச்சு பட்ட பட்ட பாறையில வரகரசி திட்டையில பட்ட பட்ட வரகரசி என்ன ஓசை அங்கங்க பிண்டாய் போய் இந்த கிடந்த வட்டம் அந்த சின்னப்பையன் மையம் அடி வாங்க தவிர்த்தாங்க. ஆனா எவ்வளவு ஒரு அறிவாளி, கைதட்டலாம் உண்மையிலேயே. இந்த ஊதாரியா ஒரு சில தம்பியை சுத்தி திரைய படிக்காம அவங்களுக்கெல்லாம் பப்புள் போன்ற இந்த தம்பிகள் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வயசுலயே படித்து கொண்டு குடும்ப சுமையை சுமக்கிறாங்க. கைதட்டு நகைச்சுவை தான். உடனே ஊமையை வந்து சிரிக்கிறேன். நீ என்ன மசுர வளர்த்துற பெரிய ஆதிபராசக்தி மாதிரி. போடுங்க மாமா, வணக்கம் மாமா. இன்னும் புரிம்பி தரிக்க போதுங்க. அடி அது மாட்டி ஒத்துக்கிறமா உனக்கு மட்டும் ஒத்துக்கிறமா அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறமா அந்த குட்டை மட்டும் ஒத்துக்கிறமா என்னல நீ ஏன் தூக்க முடியல நீ பிடிச்சு தூக்க விட்டுறியா என்னல நீ சட்டி வரலையா? அது என்ன மாமா, நீ இந்த வரிக்கை ரொட்டியை தூக்க முடியல, அவ்வளவு உடம்பு நடுங்குது. அப்பா அடி போவாரு. அடிப்ப விட்டு 6 மாசம் இருக்கா. கட்டிக்கவா ஒட்டிக்கவா காதைய கட்டாங்க போ. எப்ப பார்த்தாலும் காத்த சாச்சுக்கிட்டே வர்றேன். தம்பி உங்க பர்சனல் நம்பர் எந்த நம்பரு? அது ஏன் நம்பர் செருப்பு. ஆனா என்ன படுத்தாலும் கராட்டாடி அடிக்கிறாங்க. கட்டிக்கவா ஒட்டிக்கவா பட்டிக்காடா பட்டணமா கட்டிக்கவா ஒட்டிக்கவா ரெண்டு கட்டா லட்சணமா பட்டி காடா பட்டணமா ரெண்டு கட்டா லட்சணமா அதான் கூட்டிட்டு வந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? வெறும் பாவம். அடுத்து என்னைக்கு கரண்ட பிடிக்கிட்டு வர போறாங்க. என்னது மாமா? ஆ? என்ன செய்யலாம்? போடுங்க. போய் ஆயிருந்துட்டு ரெடியா அங்க பள்ளிக்கூடம் போனா அம்மாட்ட படுங்க வர்றேன் அப்பா. என்னடா புழுவாற்று மாதிரி கொண்டு வந்துட்டேன். போடுங்க மாமா. எதுக்கு வந்தேன்னு கொஞ்சம் வயசு குமரி புள்ள எனக்கு எத்தனை வாட்டு சொல்லி கொடுத்தேன். இந்த புள்ள கொஞ்சம் வயசு பிள்ளையா இருக்கு. முயற்சி பண்ணுங்க. கடலை கொள்ளைய போடுங்க. அது கடலுக்குள்ளே ஓரத்திலே கடலுக்குள்ளே ஓரத்திலே நாயத்தை கட்டுக்கணும் ஊருக்கார டேலே. பச்சை புள்ள நாடகத்துக்கு வந்தவளைய கருக்குளிக்க வச்சுட்டியாடா? அவளை குளிப்புன்னு வர வச்சுட்டியாடா? வாய் தெரியாம அங்கன விட்டுருச்சு. ஆனந்து, நீ எல்லா பிள்ளையும் இப்படிதான் செய்யற. எவ்வளவு வரமாட்டா? சரி, நான் சரி. கெஞ்சி கேதறி இந்த பிள்ளைய 4200 வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். எத்தாய் வேற எதுவும் செஞ்சா கூட காலையில எவனோ சேர்த்து தரேன். நீனு உதுத்த முட்டையாத்தான் இருக்க. ஒட்ட நல்ல கடலுக்குள்ளே ஓரத்தில அப்படியே ஆஜிரா வாட்டுதாடா. அது எப்படி அம்மா அடி வாங்கினே வருவியா? இல்ல நீ என்ன பெரிய சுசீலா மைனா? 2 வரியில பாடு. அதே அந்த கடலுக்குள்ள ஓரத்தில கடலுக்குள்ள ஓரத்திலே காட பூரா ரெண்டு நிக்கே வாங்க மேடம் வலிக்காது. ஆய புடுதானே அந்த பிள்ளை எப்படி இருக்கு? விலை போறான். அப்புறம் எப்படி ஓசை சொரு வருது? அதே கழட்டி வச்சிருக்குன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி ஒரு சொருவை நீ உண்மையிலேயே காமத்துல தான் சொல்லாதயா. நடிப்பு என்பது ஒரு அளவு தான். 12:30 மணிக்கு மேல அப்படி ஆயிரும். இப்ப நான் செய்யற மாதிரி செய்யறேன். பப்புள் பாய்ஸ் ஐயாக்கு ஆத்தாக்கமாருக்கு ஒரு
அவர் சலிட்டுறாரு. ஆமா சலிட்னா சலிட்னா எப்படி அடி சலிட் உண்மையிலே சின்ன புதுமையை விழுந்துட்டேன். நாளைக்கு காலையில அன்பாளையத்தில் அது வலிக்குது இது வலிக்குதுன்னு செருப்பு தட்டுக்குடுவேன். காலை ஒடுக்கி வண்டி ஓடு. என்ன ஓரினச்சர் எங்கடா அந்த புட்டுச்சி? இப்ப என் சிங்கம் ஆடுறதாண்ட ஆட்டான். கை தட்டலாம் முடிஞ்சு. ஒரு நாளும் கை தட்டல, பருப்பு வேகல, போய் செத்துது. வா ரெடி ரெடி. ஒரு சிந்தாமணி சிந்துதடி சின்னம்மா சொல்லல சொல்லல ஒரு குண்டு மணி குழங்குதடி காதுல காதுல சின்ன மதுல சொல்லல ஆமா பேன் வாக்குறாரு. உண்மையிலே குரங்காயிட்டிய என்னப்பு வாழைப்பழமா? நம்மகிட்ட ஒரு பூவம்பழம் இருக்குடா, அது கவுச்சி அடிக்குமாமா. நான் ஆடுற மாதிரி கவனிக்க. ரெடி இங்க வாத்தா. இவன் என்னடா புதுசா பரிசம் போடுற மாதிரி இருக்குதா? ஏங்க அவங்களுக்கு தான் இடம் பத்துது, நான் என்ன பண்ண முடியும்? வேணா பப்புல படுக்க போடுங்க, வேணா நடனம் ஆடுறேன். உரண்டமாடா தரண்டமாடா தம்பி ஊன்னு போடு. தம்பி வாயில ஓடுப்பா தம்பி. அனவுண்டா உருண்டமலை திரண்டமலை உய்யார கழுகுமலு மாசி படந்த மலையும் கண்ணபத்தும் நாள் நாம படுத்திருந்தோம் பஞ்சு மல்லி கண்ணபத்தும் நாள் போறோம். அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனந்தராஜ் மாதிரி லூசாவா இருக்குல்ல. தன்னானே நானே நன்னே தன்னே நானே நானே நன்னே தன்னானே நானே ஜோடி பார்த்தோம் சூப்பர். ஜானி ஜானி எஸ்பா நான் லூசு பையன். இவளை போய் நான் ஜோடி நினைச்சேன். நீங்க பொருத்தம் கரெக்டா இருக்கு. நிலங்க சேர்ந்து. ஆமா அடுத்த வருஷம் சிவகங்கை பெரியாஜிபத்தில் உங்களுக்கு குரங்கு வரக்கணும். நான் வாழைப்பழமும் தேங்காய் வாங்கி கொடுக்கணும். ராமு ஆபராமு நடையான உடச்சு நடையான கை வையான யானை புட்டி இங்கிட்டு வா இங்கிட்டு வா. நேரங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது. பள்ளி வர வேண்டும் வர வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரம் நின்றோம்னா நாடகமே தலகாலம் ஆகிப்போகும். அதனால எக்கோ குறப்ப கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தான் உனக்கு புரிஞ்சேன். அவங்க 2 பேரும் சோலாரில் செக்யூரிட்டி. ஓகேன்னா இங்கே திரும்பாத. அந்த மசுறு வச்சவங்க கெட்ட காலி. இந்த மாதிரி காலித்தனமாக இடமாலும் நல்லா செய்வார். நடிப்பு மசுரில் கூட வராது. தம்பி தொப்புளு பப்புளு அங்கேயும் இங்கேயும் வர விடு. உரஜி மஞ்சக்கிழங்க தேய்க்க பார்க்குறேன். கண்ணே ரொமான்ஸா சொல்லு. ஆமா அந்த மைக்கு போ. எவ்வளவு அடி வாங்கணும். என்னை பாரா என்னை பாரா. மாமா இது என்னடி பிஸ்கட் வாங்கிட்டு சரி வச்சு சரிங்க மாமா மன்னிச்சிடுங்க. ரொமான்ஸா? கண்ணே கீர்த்தி சுரேஷ் சொல்லுங்க சிவகார்த்திகேயன் மாமா. சிவகார்த்திகேயன் இந்த யூடியூப்ல பாக்குமே என்னைய செருப்பிட்டு அடிக்குமே. அப்ப கீர்த்தி சுரேஷ் மட்டும் எங்களை விட சொல்லுவீங்களா? நீ கீர்த்தி சுரேஷ் நீ தான் கீர் சுரேஷ். இந்த மாதிரி பேசக்கூடாதுங்க மாமா. உனக்கு நான் குழம்புக்கு மிளகாயா இருப்பேன். அந்த மிளகாய்க்குள்ள நான் விதையா இருப்பேன். அந்த குழம்பு ஊத்தி நான் சாப்பிட்டுருவேன். அதோட செத்துருவேன். இந்த ஊர்ல வெள்ளம் வந்தாலும் உனக்காக நான் பாறையான்னு உன்னை தடுப்பேன். உன்னை 3 மாடி மேல கொண்டு போய் வச்சுக்கிட்டு வெள்ளத்தில் நனைய விடாம காப்பேன்.
அங்கே உன்னை சனியாக்குறான்னு பார்க்குறேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா அதே நல்லது. நீங்க தான் துவைக்கிற கல்லு கண்ணே. வளர்த்தியா இல்லைன்னு நீ கவலைப்படாத. செங்கக்கல்லை வச்சுக்கிட்டா ஏறி கிடைக்கும். உனக்காக நான் ஐக்கிள் செருப்பு 5 செருப்பு வாங்கி தரேன் சொல்லி அதை போட்டு நீ நடந்து உன் காலு சுழுக்கணும், புத்திரக்கட்டு பாண்டிக்கிட்ட போடணும். எங்கள் மச்சாந்தேன், என் உயிர் மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. நான் நல்லதுதான் செஞ்சேன், என்னை பிடிச்சிட்டு போறாரு. எங்கள் மச்சாந்தே அவர். ஐ லவ் யூ என் தங்கா. எக்கோ வைங்க. ஹலோ 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 ஹலோ. எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? காதல் பண்ணும்போது நீங்க ரெண்டும் டச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி வேணும். நல்லா வாயில வந்து குடியே போச்சு போ. வயிறு பசிக்கு சித்தி, எனக்கு கொஞ்சம் பால். வேணா கள்ளி பால் இருக்கு, வேணா பாட்டு ஊத்தி விடுறேன். சித்தி வத்துமாடா போயிட்டா சேனா முடிச்சனவா தம்பி தொடக்கூடாது. கொஞ்சம் ஏய் என்னது செய்யக்கூடாது லூசு ஆயி. எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? ஹலோ ஹலோ கேமரா ஃபோக்கஸ் டேக் போலாமா? ஒரு ட்ராலி ஷாட் வாங்க. ஓகே ஆக்ஷன் ரெடி ரெடி. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, என் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. கண்ணுல வாழ ஊத்த வந்த கண்ணம்மா, நீ கண்ணம்மா, இதுல பாழ வாச்சல்ல கண்ணம்மா. மாறாப்பு போட்டு வந்த மாடி மாடி மத்தார பூவில் வந்த தேவி தேவி. தம்பி இவங்க கட்டி பிடிச்சாங்களா? கட்டி பிடிச்சாங்களா? அப்படித்தான் நின்றாங்களா? ஆமா பெரிய ஃபுட்பால் பிளேயர் அவர் போச பாருங்க. இவங்க ஜவுளி கடை பொம்மை. ஆனா அந்த பொம்மை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்டவை போடும். பொம்மைன்னா அப்படி தானே இருக்குன்னா அவன் சிரிக்கிறான் பாரு. இந்த மதுரை கண்ணை சேலை இந்த வீச்சப்படுத்த முட்டை வேலை. அது இவன் தாண்டா நடிகை. சிலை ஆயிட்டானே உசுறு போச்சா இருக்கிட்டா பாருங்க. அண்ணா இந்த பட்டனை திரும்பி விடுங்க, உசுறு இருக்கான்னு பார்ப்போம். ஊத்து கோழி முத்து எடுத்து ஓத்து வச்சு பல்வரசு. ஆனா அந்த பிரச்சனை பையன் எப்பயும் பொம்பளைட்டு தானே நிற்கிறேன். அவனை 2 ஐயா மிருதங்க அடியா அடியா நம்பி. ஐயோ கையில இல்லையா 500 தரேன். ஐயா நீலகண்டேன் சங்க கட்சின்னா 1000 ரூபாய். அந்த லிப்டிக் போட்டுங்க பாரு, அவனை மட்டும் பண்ணுங்க. ஏ நீ சூம்பன போதும். ஏ நம்ம மிஞ்சலும் ஒரு மாதிரி ஊண்டு வாரு. ஊத்து கோழி முத்து எடுத்து ஓத்து வச்சு பல்வரசு பார்த்தா ஒண்ணு சுதிகிறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கோடி ஜர எடுத்து எட்டு வச்சு கண்ணத்தில பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கமாறு அந்தி பொழுதாகத்தான். ஒன்னத்தான் தொட்டது தொட்டதும் ஒப்பத்தையும் சொட்டது சொட்டது. பேட்டரி லோ ஆயிடுச்சாயா? நீ சிலையாகும் போது பார்த்துட்டு இருந்தா குறிப்பிட்ட அறையிறேன். சூடேறும் மெதுவாகத்தான் சுகையேறும் மெதுவாகத்தான் என் கண்ணுல வாழ் வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, என் நெஞ்சுல பால வாட்டதென்ன என் மாமா. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளுச்சல் நீரில் வந்து நடை போட்டதே. இந்த நெஞ்சை அது எடை போட்டதே.
என் சின்ன பையில கூட தெரியுது. பாலமேடு பப்புல அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மகிழ்கிறார். கமான் கிளாப் 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 கிளாப். முதலில் இந்த சிவகங்கை மாவட்டத்திலே சடம்பு சாக்களே உரவாங்கி விவசாய நிலத்துக்கு போட்ட காலத்திலே நமது சிவகங்கை சீமனுடைய முப்பாட்டன் கதிரேசன் ஐயா இந்த உரச்சாக்கை தயார் செய்தார். அவருடைய திருவுருவச் சிலையை இந்த புண்ணிய பூமியிலே இப்பொழுது நான் துறக்கிறேன். உரச்சாக்கு நமக்கு தந்த ஐயா கதிரேச ஐயா சிலை கைதட்டலாம். இந்த சிலை சொன்னதெல்லாம் செய். ஒரு பட்டனை அமுக்கினால் உங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுக்கும். இன்னொரு பட்டனை அமுக்கினா காலை ரெண்டையும் தூக்கும். பொழந்து போச்சு. சிலை அகற்றப்படுகிறது. இப்பொழுது நம்ம மத்தியில் பணங்கட்டம் உண்டை அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. அப்போ கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒருத்தி கௌரவப்படுத்தி பட்டிமன்ற பேச்சா அன்பு சார்ந்த மறக்க முடியாத போற போக்கிலே உன்னை அப்படியே எரிச்சிருவேன். நானே இந்த புண்ணிய பூமிக்கு இந்த ஊருக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். 21 வருஷத்துல மறக்க முடியல. டெய்லி வந்து என்ன பாலா ஊத்துற வீடு விடா. 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்தேன்டா. யாராவே நான் வராம சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு வந்த? வேப்பமுத்து வரக்க வந்தேன். கீழக்குளம் கிராமத்தாரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலகத்தினுடைய சாம்பவானும் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அன்புமா கள்ளிசேரியை சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக சிறந்த முறையில் நன்றி. அந்த வணக்கம் 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 வணக்கம். தம்பி இப்படி சுற்றிலா. ஹலோ 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 எக்கோ ஹலோ 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 ஹலோ. தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பேரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பேரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னர்களும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதொருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். கடைசி நிலையிலே இந்த
முக்குளத்தோர் பேரு சொல்லும் பெயர் காத்திருக்க மருதொரு பேரங்குவர் இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னர்களும் நம்மை விட்டு பிறந்தாரையா ரோசா மருதொருவர் நம்மை விட்டு பிறந்தாரையா ரோசா வீரமங்க எழுநாச்சி நம்மை விட்டு பிறந்தாரையா ரோசா மருதொருவர் நம்மை விட்டும் பிறந்தாரையா ரோசா மருதொருவர் நம்மை விட்டும் பிறந்தாரையா சிவகங்க சீமையில மருதொருவர் சாகவில்லை அகமுடையார் இலங்கை நெஞ்சில் எங்க மருதொருவர் வாழ்கிறாரு ஆறு புனா என் தம்பி சார்பாக மாமன்னர் மருதருவர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 501 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஹலோ ஹலோ 6 அடி உயரத்தில அருவாக்குடி புருவத்தில எம்ஜிஆர் கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நீத்து கதகதம்ப மாறிடுமோ காதலித்தால் ஆறிடும் சிறுமணல் வீட்டின் கொடியேறும் நந்தனது 100 ரூபாய்க்கு அவ்வளோதாயா எக்கோ ஹலோ 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 6 அடி உயரத்தில அருவாபுடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வராங்க மருதருவர் வராங்க வீரர்கள் மருதருவர் வராங்க எங்கள் மாவீரன் மருதருவர் வராங்க 6 அடி உயரத்தில அருவாபுடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வராங்க மருதருவர் வராங்க வீரர்கள் மருதருவர் வராங்க எங்கள் மாமன்னர் மருதருவர் வராங்க 6 அடி உயரத்தில அருவாபுடி புருவத்தில அனப்பறக ஆவேசமா வராங்க வீரர்கள் மருதருவர் வராங்க எங்கள் மாமன்னர் மருதருவர் வராங்க
பிள்ளாயே